ஃப்ரெண்ட்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை மெரினா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற தீவு திடலுக்கு தான் வந்திருக்கோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இங்கே நிறைய வெடிக்கடைகள் ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டாலில் போயிட்டு தீபாவளி பண்டிகைக்கான வெடி விற்பனையை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நம்ம கூலிக்கு வேலை செய்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அப்போ முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோமோ அட்டைப்படுறோம். இவங்களே ஏதாச்சும் இதெல்லாம் தருவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம். தீபாவளி முடிஞ்சுமே ஒரு 2 நாள் 3 நாள் இங்கே தான் இருக்கும். செலிப்ரேஷனே இங்கே தான் பார்த்துட்டு போகிறதான். இப்போ நம்ம கொடுக்குறது தான் நம்மளுக்கு செலிப்ரேஷன். நம்ம எல்லாமே சேல் பண்ணி நம்ம கொடுக்குறது தான் நம்மளுக்கு செலிப்ரேஷன். இப்போ தான் வியாபாரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் வேகம் இல்லை. இனிமேல் தான் இந்த இன்னும் 2-3 நாள் இருக்குல்ல. 4-5 நாளுக்குள்ளே வியாபாரம் கொஞ்சம் பர்ச்சேஸ் ஆகும். விலைவாசிகள் கொஞ்சம் உயர்ந்து தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். கிஃப்ட் பாக்ஸில் பொறுத்த வரைக்கும் 2500 2600 அதுமாரி இருக்குது. அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் பாக்ஸில்? அது உள்ள ஒரு பாக்ஸில் ஸ்டார்டிங் இதில் 20 ஐட்டம் இருக்கும். அது லாஸ்ட் ரேஞ்ச் 60 ஐட்டம் இருக்கும். வரும் நம்மகிட்ட எல்லா வீடியும் கலந்துருக்கும் கிஃப்ட் பாக்ஸில். ஓகே, ஃபேமிலி பேக்கு, தேவி இதில் 555 எல்லாமே இருக்குது. கிஃப்ட் பாக்ஸில் எந்த அளவுக்கு? கிஃப்ட் பாக்ஸ் நம்மளுக்கு 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 250லேருந்து 4000 வரைக்கும் நம்மக்கிட்ட கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அதுவே பேசிக்காக என்னென்னலாம் வைப்பீங்க அந்த கிஃப்ட் பாக்ஸில்? கிஃப்ட் பாக்ஸில் எல்லா ஐட்டம்ஸுமே கலந்துருக்கும். நம்ம லூஸில் எடுக்கிறத விட கிஃப்ட் பாக்ஸில் எடுக்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு ஆளுக்கு அப்படின்னு கரெக்டாக அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பக்காவாக எல்லா ஐட்டம்ஸுமே கம்பைன் ஆனது தான் அந்த கிஃப்ட் பாக்ஸ் கான்செப்ட். குழந்தைகளுக்கு தான் நிறையா இருக்குது. ஆமாம், ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்லி காமிக்கணுமா? எடுத்து காமிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்துருக்கு. ஓகேங்க சார். ஆமாம், இது எப்படி சார்? ஜங்கிள் பெட்டு, ஓகே, இந்த மாதிரி ஐஃபோனு, ஃப்ளவர் பாட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க குழந்தைகளுக்கு வேண்டி. ஓகே, இந்த மாதிரி வந்துருக்கு. ஸ்டார் டம்மு, ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டில் கோன் மாதிரி போட்டு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் நல்லா ஒரு சவுண்டோடு நல்லா வரும். ஆமாம், நல்லா பென்சியாக இருக்கும். ட்ரோன் இருக்குது. இது ட்ரோன் இருக்குது. இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஃப்ளவர் பாட்டில் இது ஒரு பென்சியாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா போட்டிருக்காங்க. இது தண்ணியில் போட்டாலே வெடிக்கும். நம்ம பற்ற வச்சுட்டு தண்ணியில் போட்டாலே வெடிக்கும். தண்ணியில் வெடிக்கும். இது ஒலிம்பிக். இது நம்ம இப்போ ஒலிம்பிக்கில் நம்ம ஓடுவோம் பார்த்தீங்களா, அதில் இப்போ நம்ம கிட்ஸு கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இந்த 5 கலரில் இந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் புகை ஸ்மோக் போகும். அந்த மாதிரி இப்போ கிட்ஸு கையில் பிடிச்சிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வந்துருக்கு. புதுசாக இப்போ வந்துருக்கு. ஆமாம், புதுசாக இப்போ லான்ச் ஆகிருக்கிறது. இது லேப்டாப் மாதிரி ப்ரோ. லேப்டாப் மாதிரி இப்போ இது வந்துருக்கு. இதில் மாடல் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த மெத்தடில் கொண்டு வந்துருக்காங்க. ஆமாம், நம்ம ஸ்பாக் யூஸ் பண்ணுறோம். இதில் இங்கே பற்ற வச்சு நாமளே எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பென்சிலில் வரும். பென்சில் வர மாதிரி நம்ம ஸ்பாக்கில் இது எல்லாமே கிட்ஸே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே. இதெல்லாம் என்ன பட்ஜெட் வருது? இது ஜிஎஸ்டி போய் 675, ஜிஎஸ்டி போய் ஒரு 540 அப்படி வரும். 540 வரும். ஓகே, அந்த லேப்டாப் மாதிரி காமிச்சிங்களா? இது 600 வரும் ப்ரோ. ஓகே, அந்த லேப்டாப் 600 வரும். 600 வரும். இது ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து தான். ஓகே, இது மாதிரி தான் சேம். இந்த ஸ்வாக் போல் இது கிட்டார். இது எல்லாமே குழந்தைங்க வச்சுக்கலாம். குழந்தைங்க வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்கும். இதெல்லாம் லாங் இப்படி தான் இருக்குல்ல, லாங் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகே. அதனால் எல்லாமே 600 எபோ தான். ஆமாம், இது 200 வரும். இது நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம டேரெக்டாக பற்ற வச்சா மேலே நம்ம ஃப்ளவர் பாட்ஸ் வர மாதிரி வரும். ஓகே, நம்ம வாட்டர் மெலன் பசங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். வாட்டர் மெலன் சொன்னாலே அவர் தான் ஆபத்து வராரு. திவாகர். ஆமாம், வாட்டர் மெலன் அவர் சாப்பிட்டு இப்படி பண்ணுறேன். இது நம்ம கையிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் 3 வரும். இந்த மாதிரி மேலே மேலே வர மாதிரி. இந்த இது எல்லாமே புதுசாக இருந்தது. ஆமாம், இது எல்லாமே இப்போ 2025 வந்தது. நம்ம
75 சென்டிமீட்டர் வரை இருக்கும். 9 cmலேருந்து 75 cmலேருந்து இப்போ தான் மத்தாப்பு தான். இல்லை எப்படி பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்க? இல்லை லாங் தான். லாங்கில் தான் கம்பி வந்து long. ஆமாம், நம்ம பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது என்ன ப்ரைஸ் வருது? இது 750 வரும். 5 பீஸ் இருக்கும், 750 வரும். 5 பீஸ் 750. இது வந்து ஒரே இதில் வந்து 5 டைப்பில் வரும். அது ஓகே, நம்ம ஒரே இதில் நம்ம சுற்றுற மாதிரி இருந்தோம்னா 5 ஓப்பன் பண்ணி தான் காட்டுற மாதிரி இருக்குது. இது சொல்லுங்கள், சும்மா நார்மலாகவே சொல்லுங்கள். இது நம்ம ஒரு டைம் இப்படி சுற்றினா 1 மாதிரி தான் சுற்றுற மாதிரி ஓகே. இருக்கும். ஆனால் இது இந்த டைப் மட்டும் உள்ளே வந்து 5 இருக்கும். ஓ, இப்படி 5 அப்படி ரவுண்டாக அது பார்த்து சுற்றி நம்ம வச்சு நேரம் தான் போட்டு நம்ம சுற்ற தேவையில்லை. அது அப்படியே அவுட் மாதிரி வந்து நம்ம கையிலே பொட்டேட்டோ ரோல் ரவுண்ட் மாதிரி அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம கிட்ட இது வரைக்கும். நம்மகிட்ட இப்போ வந்திருக்க புது ஐட்டம் பார்த்தீங்கன்னா மதுரை மல்லி. மதுரை மல்லி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷனு. அதாவது வந்து அந்த பூ மாதிரியே வந்து ஒயிட் கலரில் படபடன்னு வெடிச்சு அந்த பூ ஒரு பார்த்தீங்களா பூக்குற மாதிரி அதே மாதிரியே இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபங்க்ஷன். இந்த தான் பிடிச்சா? ஆமாம், இந்த வருஷம் நியூ மாடல் இருக்குது. அதுக்கடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்த மோட்டு பட்லு கார்ட்டூனில் அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளவரு வித் விசிலு வித் வந்து சக்கரு, இந்த ஒரே இதில் 3 ஃபங்க்ஷன் இருக்கும். இது வந்து இந்த வருஷம் நியூ மாடல். அதாவது வந்து வித்தியாசமாக கேட்குறாங்களா குழந்தைகளுக்கு, அதனால் இது வந்து மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பட்ஜெட் வந்து 200 தான். ஒரு ஆச்சு 200 தான். 2 பீஸ் இருக்கும்ல. வேறு இந்த இதுங்க எடுக்கும் தான் தோராசிங்க. அதாவது இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இந்த சக்கர் மாதிரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சுத்தம். அதில் வந்து 5 பீஸ் இருக்கும். விசிலு அந்த சுத்தம் போதே வந்து அந்த ஸ்பார்க் ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும். என்ன கலரில் வரும்? இது கோல்டு கலர் தான். கலர்லாம் ஒரே கலர் தான். ஆனால் அந்த வந்து ரோலிங் ஆகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து மேலேருந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோ வேறு ஒன்று. இது வந்து குழந்தைங்க வந்து கையில் பிடிச்சி போடுறதுக்காக கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா திடமாக போட்டுருக்காங்க. எந்த குழந்தைங்க வந்து போடலாம், எந்த பாதிப்பு வராது. மேலே இருந்து ஒரு மோடு. ஆமாம், மேலே இருந்து இப்படி வச்சுக்கிட்டோம், லாங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 15 ஃபீட்டு தள்ளி போயிடுவோம். ரெட் அண்ட் க்ரீனில் அது ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இந்த வருஷம் நியூ மாடல். குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதாவது வந்து குழந்தைங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சேஃப்டி வேணும். இந்த பென்சிலுங்கிறதே வந்து குழந்தைங்க பிடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதனால் வந்து இது வந்து எதுவுமே வெடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இது நல்லா இருக்குது. புதுசியாக நியூ ஆகிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்லர்ஸில் ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நார்மல் ஸ்பார்க்லர் இருக்குல்ல, நார்மல் ஸ்பார்க்லர் கம்பி மெத்தாப் இருக்குல்ல, இது வந்து ரொட்டேட்டிங். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரொட்டேட் ஆகும். சுத்தம் போது வச்சுக்கிட்டோம்னா மேலேயும் படாது, லென்த்தாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. காஸ்ட்டு கம்மி தான், 200 ஒரு பீஸ். ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வருஷத்து நீங்கள் இது வெளில கிடைக்காம இருக்கு. இது மாதிரி தான் மத்தாப் மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார். ஓகே, இதுவும் நம்ம கையில் வச்சு போடுறது தான். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர். அந்த பெருசு இது 300 தான். இது 300 அதுதானே 450 ரூபா சொன்னேன். இது வந்து 5 ஸ்டாரு. ஓகே, இது அதே சேம் டைப் தான், ஃப்ளவர் டைப் தான். ஆனால் என்ன இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மோசனி. அந்த நேமும் கொஞ்சம் சேஞ்ச், ஆனால் கொஞ்சம் குழந்தைகளை விருப்பப்படுவாங்கள, அதனால் இது அதே தான், சேம் தான். இந்த வருஷத்து நியூ தான் இது. இது கிட்டார் சேம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கதை பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இது கிட்டார். அதே மாதிரி மேலே இருந்து வரும். ஆமாம், அதே மாதிரி தான். அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி இது கொஞ்சம் லாங்காக வச்சு போட்டுக்கலாம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி தான். குழந்தைகளை வந்து விருப்பப்படுற மாதிரி தான் வச்சுருக்கோம். இதோட விலை என்ன? இதோட விலை 200 ரூபா. 200. இது நம்ம நார்மலாக பார்ப்போம் பார்த்தீங்களா, பீகாக்கு, அது வந்து ஏற்கனவே வந்துச்சு. ஆனால் இது வந்து இந்த வருஷம் நியூ மாடல். தோகை மாதிரியே வரும். தோகை மாதிரி வரும்போதே வந்து பாதி வந்து தோகை மாதிரி வரும்போது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு கலர் வரும். மொத்தம் 2 in 1, அதான் 2 கலர். இது வந்து இந்த வருஷம் நியூவாக போட்டுருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட பட்ஜெட் வந்து நம்ம கடையில் 400 ரூபாய்க்கு வரும். 400 ரூபாய்க்கு டபுளாக வரும்ல? டபுளாக வரும். இது வந்து வாட்டர் மெலன். இது வந்து நம்ம ரெட் அண்ட் க்ரீனில் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டிங்க அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீனில் பால் பாலாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்து. தெரிக்கிற மாதிரியா? ஆமாம், தெரிக்கிற மாதிரி தான். நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மிச்ச இடத்தோட நம்ம தீவுத்தோட்டத்தில் வந்து நம்ம டேரெக்டாக போகிறதுனால ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் 50 ரூபா, நம்ம வந்து ஒரு 30 ரூபா காஸ்ட்டுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். மிச்ச இடத்தோட நம்ம இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மிடில் கிளாஸ் வந்து ஒரு குடும்பம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனா எவ்வளோக்கு பண்ணுவாங்க?
ஒரு மிடில் கிளாஸ் வந்து இப்போ ஒரு காமனாக ஒரு 500 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இல்லைனா இந்தாங்க ஒரு 100 ரூபா 150 ரூபா குறைச்சி கொடுங்க அந்த மாதிரி தான் நம்ம. ஓகே நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான். ஆமாம், கம்மியாக தான் கொடுக்கும். ஏன்னா அது 900 ரூபாண்ணே. ரெண்டு 5 இன்ச்சுண்ணே, அது 4.5 இதுதானே. இதுதானே பீஸ் வரும்? 2 பீஸ்ண்ணே. 900 ரூபா. துப்பாக்கி வெரைட்டிஸ்லாம் துப்பாக்கி வந்து நம்ம இதில் தான் துப்பாக்கி, நம்ம அந்த நார்மல் துப்பாக்கி விற்கிறது இல்லை. ஓகே. நம்ம கிராக்கர்ஸ்லேயே துப்பாக்கி வர்ற மாதிரி இருக்கும். இதாக இருக்குல்ல பிஸ்டல் பைக்கு, ஓகே, அது வந்து கன் டைப்பு தான். ஓகே. அதுக்கப்புறம் அந்த டாப் கன்னு சொல்லி ஓகே, அது வந்து கன் டைப்பு தான். இந்த 2 தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது. நார்மல் துப்பாக்கி விற்கிறது. நார்மல் துப்பாக்கி நம்ம விற்கிறது இல்லை. ஓகே. நம்ம வெடி வந்து எந்த ரேஞ்சில் வந்து இருக்குது? இவ்வளோ வரைக்கும் நாங்கள் விற்கிறோம். அதாவது நமக்கு ஒரு 10 ரூபா பொருள் ஆரம்பித்து 10,000 வரைக்கும் கூட நம்மகிட்ட பொருள் இருக்குது. 10,000 ரூபாய் வரைக்குமே வெடி இருக்குது. 10 ரூபாய்க்கு என்ன வெடி கொடுப்பீங்க? 10 ரூபாய்க்கு வந்து 2 இன்ச்சு குருவி கொடுப்போம். ஓகே. 2 இன்ச் குருவி பாக்கெட் மாதிரி. ஒரு பாக்கெட் 10 ரூபாய்க்கு கொடுப்போம். ஓகே. நம்ம அந்த சின்ன குழந்தைங்க வெளியே இந்த பிஜிலி பட்டாசுலாம் 30 ரூபா, அதிகமான உள்ளது 50 ரூபா, அந்த மாதிரி தான் நம்ம. இப்போ வந்து பொல்யூஷன் கட்டுப்படுத்துகிற மாதிரி வெடிகள் ஏதாவது இருக்கா? எல்லாமே வந்து நம்ம பொல்யூஷன் கட்டுப்படுத்துனா நம்ம வந்து இதில் இருக்கிறது எல்லாமே வந்து க்ரீன் லோகா உள்ளது தான். ஓகே. நம்ம பேன் பண்ணது எதுவுமே நம்மகிட்ட வந்து இல்லை. எல்லாமே க்ரீன் லோகா. நம்ம எல்லாம் எந்த இது பார்த்தீங்கன்னாலும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த க்ரீன் லோகா இருக்குது. ஓகே. ப்ராப்பராக லைசன்ஸ்? ஆமாம், லைசன்ஸ் தான் மாதிரி. இதெல்லாம் ட்ரோன் ஷாட்டு, வானத்தில் போயிட்டு சும்மா சின்ன குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே. இதெல்லாம் பட்டாம்பூச்சி மாரி. ஓகே. இது சும்மா சின்ன குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி. அவ்வளோலாம். இது வந்து எப்படி வெடிக்கும் இது? இதை நீங்கள் இது பண்ணோன்னா இதோ எங்கள் யூடியூப் கோடு இருக்குது. ஓகே. நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்கனாலே எப்படி வெடிக்கும், என்ன அதெல்லாம் டீட்டெயிலாக யூடியூப்லேயே வீடியோ வந்துடும். ஓகே. அதுமாரி இதெல்லாம் ட்ரிபிள் கலரு. ஓகே. புஸ்வானமா? ஆமாம், புஸ்வானம் தான். இதெல்லாம் குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி தான். பட்டாசை வந்து சிறந்த முறையில் பாதுகாப்பான முறையில் வெடிங்க. பசங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அவங்கவுங்க சேஃப்டியை பார்க்கணும். அவங்க வெடிக்கிறது வந்து மற்றவங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாத வகையில் அவங்க வந்து பாதுகாப்பாக அந்த படத்துலேயே கொடுத்துருக்கோம். இந்த முறையில் தான் அதை வெடிக்கணும்னு. அந்த முறையில் வெடிச்சிங்கன்னா அவங்களுக்கும் பாதுகாப்பு, மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு. போனோன்னா நல்ல கடை தான், நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். டிஸ்கவுண்ட் ஏதாவது? டிஸ்கவுண்ட்லாம் நீங்கள் எடுக்கிற பொருளுக்கு ஏற்ற மாரி டிஸ்கவுண்ட் அவங்க பண்ணி தருவாங்க. ஓனர் எனி டைமாக இருப்பார். அவரே டிஸ்கவுண்ட் பார்த்து அவர் கூட இருந்து தான் பண்ணி தருவார் விலைக்கு ஏற்ற மாரி. நல்ல நீங்கள் குறைக்க சொன்னாலும் அவரே குறைச்சி கொடுத்துருவார். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவரே ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் இருக்கும். அன்னை கிராக்கர்ஸ் 5-6 கடை நம்பர். கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தீவுத்திடலில் ஷாப் நம்பர் 1. ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு ஸ்பெஷல், இங்கே ஏன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம நல்ல டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எல்லா கடையும் விசிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்ல பிஸ்னஸ் நடக்கணுன்றது தான் எங்களோட இது. டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். எங்கள் கடை நம்பர் வந்து 10ஆம் நம்பர் கடை. எல்லா பொருளுமே மொத்தமாக எடுத்தாங்கன்னா நிறையா அவங்க எடுக்கிற அமௌண்ட்டை பொறுத்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். அதாவது எல்லா கடையிலையும் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பொருள் வந்து கை வச்சா சுடாது அந்த மாதிரிலாம் சொல்லி வைப்பாங்க. அதாவது வந்து இது வந்து மிஷினரி கிடையாது, மேனுவல். அப்படிங்கிறப்ப அது வந்து நம்ம சேஃப்டியாக தான் பார்க்கணும். கிராக்கர்ஸ் எப்போயுமே வந்து சேஃப்டியாக வெடிக்கிறது நல்லது. அது பக்கத்துலேயோ கிட்ட போய் எத்துறதோ வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் செய்யக்கூடாது. நல்லபடியாக கொண்டாடுங்க, நல்லா இருக்குங்க. எல்லோரும் வாங்க, தீவுத்திடலுக்கு வாங்க, பட்டாசு வாங்கிட்டு போங்க, பத்திரமா வெடிங்க, சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த வட்டம் வந்து நிறைய வாங்கணும், நல்லா வெடிக்கணும், ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடணும்.